முதலில் மரபு கருதி ஒரு 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 சிறிய விளக்கம். ஒரு இசை நிகழ்ச்சியை நான் நினைக்கிறேன் மொழி வழியாக இந்த சமூகத்தை கட்டி போட்டு தகவலை தெரிவிக்க முடியும் என்கின்ற கொள்கை மீது நம்பிக்கை ஏற்பட்டு முதலில் இதை செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்று எங்களுக்கு உந்துதல் அளித்து அதை செய்கிறேன் என்று சொல்லி செய்தும் காட்டியவர் அருமை நண்பர் பமாண்டுவில் இருக்கக்கூடிய நான் சற்று முன் குறிப்பிட்ட திரு ரவீந்திரன் அவர்கள். அவர்தான் பெரிய முயற்சி எடுத்து இதை செய்து முடித்தார். உண்மையில் அரசிடம் மானியம் வாங்கி பெற்று அதற்குரிய வழிவகைகள் எல்லாம் செய்து இந்த நிகழ்ச்சி நாடு தழுவிய நிலையில் நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர் மனதில் உதித்தது. அதற்கு என்னுடைய நன்றியை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு மேடைக்கு அவரை அன்போடு அழைக்கிறேன். அவர் நம்மிடம் ஒரு சில வார்த்தைகள் தெரிவிப்பார். அவருக்கு முறையே மரியாதை செய்யப்படும். பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். ஊழல் ஒழிப்பு ஆணையம், அதாவது MACCஐ சேர்ந்த டத்தோ சாமராஜு அவர்களே, தான் ஸ்ரீ ரவி மேனன் அவர்களே, அண்ணன் ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களே, இந்த சபையில் குரு தட்சணை கொடுக்காட்டி கூட குருவை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த சபையில் குருவை மறக்கக்கூடாதுன்னு 25 வருஷத்துக்கு முன்பு நான் ஒரு இளம் என்ஜினியராக இருக்கும்போது இதே நிறுவனத்தில் மலேசியா ஏர்லைன்ஸ்ல எனக்கு என்ஜினியர்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி தந்தவர் மிஸ்டர் சித்தம் அவர்கள். மலேசியா நாட்டில் தமிழ் புலவர்களிடம் பெருமதிப்பு எடுத்து பவனி வரும் நம்ம புலவர் பாண்டி அவர்களே. அவருக்கு ஒரு புலவர் பட்டம் கொடுக்கலாங்க, பண்டிட்ஜின்னு இப்ப வைக்கணும். மேடையில் கூடியிருக்கும் திறன் வாய்ந்த கலைஞர்களே மற்றும் சிரமம் பாரா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் சிரமம் பாரா வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த முதற்கண் வணக்கங்கள். தமிழுக்கு அமுது என்று பெயர் என்ற பாட்டை கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டோட 2வது வரி, அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற வரிக்கு சகோதரர், அதாவது பண்டிட்ஜி என் தமிழ் புழமையும் இந்த இசை நிகழ்ச்சியத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு புதிய ரசனையும் உணர்வும் பிறக்கும். ஊழல் ஒழிப்பில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவை என்ற உண்மையை உணர்த்துவதற்காக நம்ம சகோதரர் பண்டிட் பாண்டிதுரை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறேன்னு சொன்னாரு. அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. உண்மையை சொன்னாக்க ஊழல் எல்லா துறையிலும் இருக்கிறது. அதனால் தான் இந்த துறையை கொண்டு ஒரு ஆயுதமாக கொண்டு பொதுமக்களிடம் அவங்க கூட சேர்ந்து எப்படி படிப்படியாக குறைக்கலாம்னு நம்ம யோசிச்சு பார்த்து
இந்த நிகழ்ச்சியை நடத்தலான்னு சொன்னோம். அதான் புலவர் பாண்டி. இதை ஏற்பாடு செய்ததற்கு பாண்டிக்கும் நன்றி. நிதி உதவி கொடுத்து எங்களுக்கு ஊக்குவித்த MICCக்கும் நன்றி. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்ற கவிதையை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த கவிதையின் கடைசி வரியில் உண்மை நின்றிட வேண்டும் என்று சுப்பிரமணிய பாரதி சொன்னார். அதாவது சத்தியம் நிலைத்திட வேண்டும் என்று சொன்னார். அந்த சத்தியம் இங்கிலீஷ்ல சொன்னாக்க, ஆங்கிலத்துல சொன்னாக்க இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. சத்தியமும் நேர்மையும் நிலைத்தால்தான் ஊழலை குறைக்க முடியும். கொடுப்பதை நிறுத்தி எடுப்பவர்களை பற்றி முறையாக MICCயிடம் புகார் சொன்னால்தான் ஊழலை போராட முடியும். கடைசியாக முன்னாள் இந்திய ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் ஊழலை பற்றி என்ன சொன்னார்? ஆங்கிலத்தில், if a country is to be corruption free and become a nation of beautiful minds, I strongly feel there are 3 societal members who can make a difference. They are the teacher, the father and the mother. அதாவது தமிழில் மாதா, பிதா, குரு இளம் பிள்ளைகளுக்கு சத்திய உணர்வை ஏற்றி வைத்தால்தான் தெய்வ அருளோடு நாட்டை முன்னேற்றலாம் என்று அவர் சொல்றார். இத்துடன் அதிக நேரத்தை எடுக்காம புலவர் பாண்டியின் தமிழையும் தமிழ் அன்னையையும் கேட்டு இந்த இசை நிகழ்ச்சியில் நீங்க இன்பமாக இருக்க நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.